வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அன்னமிட்ட கை. கதைக்குள்ள போலாமா? பால் குக்கரில் விசில் சத்தம் கேட்டதும் திண்ணையில் அமர்ந்திருந்த கோதாவரி மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தாள். மூத்த மருமகள் பிள்ளைகளை எழுப்பி விட்டு வர, அம்மாடி கனகா என்று குரல் கொடுத்தாள். வாசலில் பார்த்த கனகாவின் முகம் கடுகடுத்தது. என்னத்த என்ன என்று அங்கிருந்தே கேட்டாள். காப்பி போட்டேனா கொஞ்சம் என்றவள் முடிப்பதற்குள், ஆமா, காலையில பசங்க ஸ்கூலுக்கு போகணும், ஆம்பளைங்களாம் வேலைக்கு போகணும், அவங்களெல்லாம் விட்டுட்டு முதல்ல உங்களுக்கு தான் கொண்டு வந்து தலையில கொட்டணுமா? இப்ப என்ன அவசரம்? சும்மா தண்டத்துக்கு தானே அந்த திண்ணையில உட்காந்து கிடக்குறீங்க, அப்புறமா தான் குடிங்களே என்றவள் கத்தி கொண்டிருக்க, அதுதானே இந்த அத்தைக்கு வேற வேலை இல்லக்கா, ஏப்ப பாரு அந்த திண்ணையில உட்காந்துக்கிட்டு காப்பியை கொடு சாப்பாடை கொடுன்னு ரோதனை, வயசாகுதே தவிர நாக்கு 4 முழத்துக்கு தான் இருக்கு என்று சலித்து கொண்டே அங்கே வந்தால் சிறிய மருமகள் கீதா. கோதாவரிக்கு கண்கள் கலங்கியது. தான் அழுதாலும் தன்னை சமாதானப்படுத்த இந்த வீட்டில் யாரும் இல்லை என்றறிந்து வந்த அழுகையை கூட அடக்கி கொண்டாள். ஆனால் பசி வயிற்றை கிள்ளி கொண்டிருந்தது. அதற்கு மானரோஷம் எதுவும் தெரியவில்லை. அதுக்கு இல்லம்மா, ராத்திரி கூட எதுவும் சாப்பிடல, தூக்கமும் வரல, எப்ப விடியோன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். நீயும் கீதாவும் காலையில காப்பி போட்டு குடிக்கும் போதே கேட்கலான்னு இருந்தேன், நீங்க கோச்சிப்பீங்களோன்னு தான் இப்ப கேட்கறம்மா என்றாள் மெதுவாக. பாத்தியாக்கா, இந்த கிழவிய அரிசியில கல்ல பொறுக்குன்னா கண்ணு தெரியாது, எதனா வேலை சொன்னா காது கேட்காது, ஆனா நம்ம என்ன பண்றோம்னு பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் மட்டும் காது கண்ணு எல்லாம் நல்லா வேலை பார்க்கும். ஆமாண்டி கீதா, இதுக்குதான் இதை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வாங்கன்னு சொன்னா கேக்குறாங்களா? என்னவோ ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பயந்துகிட்டு நம்ம உயிரை வாங்குறாங்க. 2 பிள்ளைங்க இருக்கும் போது வயசான பொம்பளைய நடுத்தெருவுல விட்டுட்டாங்கன்னு சொல்லிடுவாங்களாம். இது இங்க உட்காந்து நம்ம உயிரை வாங்குறது யாருக்கு தெரியும் என்று சலித்து கொண்டே உள்ளே சென்றாள் கனகா. ஆமா, எல்லாம் நம்ம தலையெழுத்து என்று தலையில் அடித்து கொண்டு கீதாவும் செல்ல, கோதாவரி அமைதியாக திரும்பி சுவரில் சாய்ந்து கொண்டாள். அவள் மனது புழுவாக துடித்தது. ஒரு காலத்தில் இந்த வீட்டில் தான் ராணியாக வாழ்ந்த காலம் அவள் கண்களில் அலைமோதியது. இந்த வாசலில் வந்து காத்திருக்கும் ஊர் மக்களுக்கு தன் கையால் அரிசியும் பருப்பும் உடைகளும் வாரி கொடுத்த காலம் அது. அவர்கள் வாயார, மகாராசி நீ நல்லா இருக்கணுமா, உன் புள்ள குட்டிங்க நீண்ட காலம் நல்லா இருக்கணுமா என்று வாழ்த்து விட்டு செல்வார்கள். அப்பொழுதெல்லாம் தான் செய்யும் தானமும் தர்மமும் தனது பிள்ளைகளை காப்பாற்றும் என்று பூரித்து போனவள் இன்று அதே பிள்ளைகள் அனைத்து வசதிகளுடன் இருந்து கொண்டு தன்னை வாட்டி எடுப்பதை தாங்க முடியாமல் தவித்தாள். இந்தாமா காஃபி என்று அவளது முகத்துக்கு நேரே காப்பியை கொண்டு வந்து நீட்டினான் சிறிய மகன் வேலு. அதை வாங்கி கொண்டு உற்று பார்த்தாள். அனைவருக்கும் கலந்து முடித்து கடைசியாக இருந்த பாலில் தண்ணீரை ஊற்றி பேருக்கு அதில் காப்பி பொடியை போட்டு கொடுத்திருக்கிறாள் மருமகள். அதை உணர்ந்து சலிப்போடு சிரித்தாள். என்னம்மா அப்படி பாக்குற? ஒன்னும் இல்லப்பா. வேலு அண்ணன் எங்க? அவரு காலையிலேயே போயிட்டாரு. இன்னைக்கு ஏதோ ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயமா தாசில்தாரை பார்க்கணுமா. சரிப்பா, நீ மில்லுக்கு போகலையா? போகணும், கிளம்பிட்டு இருக்கிறேன். கண்ணு, என்ன அப்படியே கோவில்ல விட்டுடுப்பா. ஏன், எப்போ நடந்து தானே போவீங்க, இன்னைக்கு என்ன? ஒன்றும் இல்லப்பா, இன்னைக்கு உடம்பு ரொம்ப முடியல. அதுக்கு எதுக்கு இப்ப கோவிலுக்கு போறீங்க? பேசாம வீட்லயே படுத்து கிடங்க. அப்புறம் போயிட்டு வந்து கால் வலி உடம்பு வலின்னு எங்க உயிரை வாங்குவீங்க என்று முகத்தை சுளித்தான். இல்லப்பா, இன்னைக்கு பிரதோஷம். ஆமா, நீங்க வரலன்னு தான் சாமி கோச்சிக்க போறாரு. நீங்க எதுக்கு அங்க போறீங்கன்னு எனக்கு தான் தெரியும். அங்க போய் எல்லாரும் கூட உட்காந்து கதை பேசணும். என் புள்ள என்னை இப்படி பண்றான், என் மருமக என்ன அப்படி பண்றான்னு எல்லா பொம்பளையும் புலம்புவாங்க. அவங்க கூட நீங்களும் புலம்பணும். அதுக்கு தானே கோயிலுக்கு போறீங்க. இல்லப்பா, ஏன் அப்படிலாம் பேசுற? நான் என்னைக்கு உங்களை பத்தி வெளியில சொல்லியிருக்கேன்? அந்த கோவில்ல போய் நான் பாட்டுக்கு நிம்மதியா அந்த ஆண்டவனை பார்த்துக்கிட்டு உக்காந்துருப்பேன். என்னைக்கு அவன் பாதத்துல என்ன சேர்த்துப்பான்னு கேட்டுட்டு இருப்பேன். மற்றபடி நான் உங்களை பத்தி யார்கிட்டையும் எதுவும் சொன்னதில்லப்பா. என் புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும், அவங்கள நல்லா வெய்ய ஆண்டவான்னு அந்த ஆண்டவன் கிட்ட தான் வேண்டிட்டு இருப்பேன். போதும்மா, ஆண்டவன் நமக்கு எல்லாம் தான் கொடுத்திருந்தாரு. ஆனா உங்க புருஷன் தான் தானம் தர்மன்னு இருக்கிறத எல்லாத்தையும் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு பெத்த பிள்ளைங்களை ஆம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. பத்தாததுக்கு நீங்களும் அவர் கூட சேர்ந்து ஆடுனீங்க.
என்னப்பா இப்படி பேசுற? அவர் உங்களை அம்போனா விட்டுட்டு போயிட்டாரு. இந்த வீடு, அந்த மில்லு, தியேட்டர்னு எல்லாம் தானே இருக்கு. பத்தாததுக்கு பெரியவன் சரவண இப்ப கூட புதுசா டவுன்ல ஜவுளி கடை ஆரம்பிச்சிருக்கான். ஆ, அதெல்லாம் நாங்க இப்ப பாடுபட்டு வாங்கினது. உங்க அப்பா வச்சுட்டு போனதால தானே நீங்க அதுல சம்பாதிச்சு வாங்கினீங்க. பாத்தீங்களா குழந்தனாரே, உங்க அம்மா பேச்ச எல்லாம் உங்க புருஷதான் சம்பாதிச்சாராம். நீங்க அதை வச்சுதான் பொழைக்கிறீங்கன்னு குத்தி காட்டுறாங்க என்று வருந்து கட்டி கொண்டு ஆவேசமாக வெளியே வந்தாள் கனகா. இல்லம்மா, நான் அப்படி சொல்ல வரல. ஆ, போதும் அத்தை, நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொன்னா எங்க இவங்க கேக்குறாங்க? உங்க பிள்ளைங்க அப்படி என்ன சொல்ல வராங்க? மாமா தானம் தர்மனு எல்லாத்தையும் விடாம இருந்திருந்தா இன்னும் தான் நமக்கு சொத்து இருந்திருக்கோன்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு புரியலையா? புரியாமலா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, புரிஞ்சேதான் அப்படி பேசுறாங்க. அவங்க புருஷனை எதுவும் சொல்லிட கூடாது இல்ல, அதுக்குதான். நீங்கெல்லாம் என் புருஷன் சொத்துலதான் சாப்பிடுறீங்க, இதெல்லாம் என்னோடது தான்னு சொல்லி காட்டுறாங்க. வேற என்ன என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தாள் கீதா. இல்லம்மா, இல்ல, நான் அப்படிலாம் சொல்ல வரல. தயவு செஞ்சு என்ன வார்த்தையால கொல்லாதீங்க. அப்பா வேலு, நீ என்ன கார்ல கூட்டிட்டு போக வேண்டாம்ப்பா, நானே போய்க்கிறேன் என்று மெதுவாக எழுந்து முந்தானையால் கண்களை துடைத்தபடி வெளியே சென்றாள் கோதாவரி. வேலு கோபமாக உள்ளே சென்றான். ஆமா, உன்ன அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணிடும் கிழவி. இதுக்கு திமிருக்கா? இது வந்துதான் அவங்க வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிச்சாருன்னு எல்லாரும் சொல்லவே இதுக்கு கர்வம் வந்துடுச்சு. அதை நம்ம ஒட்ட நறுக்கவே அழுது அமுக்கலம் பண்ணுது என்றாள் கீதா. ஆமாண்டி, என்ன நடிப்பு நடிக்குது பாரு. ஒருவேளை சாப்பாடு போடும்போதே இதுக்கு இவ்வளவு வாயினா, இதெல்லாம் நடு வீட்டுல உட்கார வச்சு 3 வேளை ஆக்கி கொட்டினோம், இது நம்மளையே அதிகாரம் பண்ணும் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் கனகா. மெதுவாக தள்ளாடி கொண்டு கோவிலில் சென்று இறைவனை பார்த்த கோதாவரிக்கு துக்கம் தொண்டை அடைத்து கொண்டு வந்தது. யாரும் பார்க்காதவாறு கண்களை துடைத்து கொண்டு அங்கிருந்த தூணில் சாய்ந்து அமர்ந்து அந்த இறைவனை பார்த்து கொண்டிருந்தாள். அம்மா, இப்பதான் வரேலா? இந்தாங்கோ, நீங்க எப்படியும் வருவேல்னு பிரசாதம் எடுத்து வச்சேன். சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணினது என்று கையில் சர்க்கரை பொங்கலை கொண்டு வந்து கொடுத்தார் குருக்கள். நடுங்கிய கையில் அதை வாங்கிய கோதாவரி சுற்றி பார்த்தாள். என்ன பாக்குறேள்? உங்க ஃப்ரெண்டு காவேரி அம்மாவா? என்னன்னு தெரியல, இன்னைக்கு வரல என்று கூறிவிட்டு சென்றார். என்ன இது, காவேரியே இன்னைக்கு வரல? ஒருவேளை உடம்பு ஏதாவது சரியில்லையா? அவ இங்க வந்து 3 மாசம்தான் ஆகுது. அவங்க மருமகனுக்கு இந்த ஊர்ல வேலைன்னு இங்க வந்தா. மக வீட்டுல தங்கியிருந்தாலும் நிம்மதியா இருக்கா. மருமகன் அவளை தாங்குறாருன்னு சொல்லுவா. ஆனா என் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க என்ன தொல்லையா நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பனை இருக்கணும் என்று கையில் இருந்த பொங்கலை மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தாள். அன்று மாலை வீட்டின் முன்பு கார் வந்து நிற்க அதிலிருந்து பரபரப்பாக இறங்கிய சரவணன் பின் சீட்டின் கதவை திறந்து பவ்யமாக வாங்க சார் என்று அழைத்தான். உள்ளிருந்து ஒரு இளைஞன் கம்பீரமாக இறங்கினான். அவனை மரியாதையோடு உள்ளே அழைத்தான் சரவணன். திண்ணையில் அமர்ந்திருந்த கோதாவரி அவனை உற்று பார்த்தாள். அந்த முகத்தை எப்பொழுதோ பார்த்தது போல் ஒரு ஞாபகம் லேசாக பனித்திரையில் மூடப்பட்டது போல் அவள் உள்ளத்தில் தோன்றியது. இதற்குள் அந்த இளைஞனை உள்ளே அழைத்து சென்ற சரவணன் அனைவரையும் அழைத்து அவனுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருந்தான். நம்ம ஊருக்கு புதுசா வந்த தாசில்தாரு இவருதான். புதுசா வந்தவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், யார்கிட்டயும் அனாவசியமா பேச மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா இவர் அப்படி இல்ல, ரொம்ப தன்மையா பேசுறாரு. நாம புதுசா வாங்கின நிலத்தோட ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயமா இவரை பார்க்க போயிருந்தேன். என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் என்கிட்ட பழக்கமே இல்லாம எப்படி பேசினாரு தெரியுமா? நம்ம அப்பாவெல்லாம் நல்லா தெரியும்னு சொன்னாரு. நம்ம வீட்டை பார்க்கணும்னு கூட சொன்னாரு. அதுதான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் என்று சரவணன் பேசிக்கொண்டே போக, சார் இந்தாங்க காஃபி என்று பவ்யமாக அவனுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள் கனகா. அனைவரும் அவனை மரியாதையோடு கவனித்து கொண்டிருக்க அந்த இளைஞனின் முகம் மட்டும் யாரையோ தேடிக்கொண்டிருந்தது. ஆமா சார், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க எதுவுமே பேசலையே, யாரையோ தேடுறது போல இருக்கே என்றான் வேலு மெதுவாக. ஆமா சார், நான் முக்கியமா இங்க வந்ததே எங்க கோதாவரி அம்மாவை பார்க்கதான். அவங்க எங்க என்று ஆவலாக கேட்டான். என்ன சார், அவங்க வெளியில திண்ணையில தானே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நாம வரும்போது கூட அங்கதானே இருந்தாங்க, நீங்க பார்க்கலையா என்றான் சரவணன். டக்குன்னு எழுந்து கொண்ட ராஜு, இல்லையே, நான் பார்க்கலையே என்றான். வாங்க சார் என்று சரவணன் அவனை அழைத்து செல்ல
சுருங்கிய தோள்களும் பஞ்சு போன்ற வெள்ளை வெள்ளையர் என்ற தலைமுடியும் சாதாரண நூல் புடவையும் மெலிந்த தேகமுமாக திண்ணையில் அமர்ந்திருந்த கோதாவரியை பார்த்து அவன் கண்கள் கலங்கியது. சார், என்ன சொல்றீங்க? இவங்களா கோதாவரி அம்மா என்ற அதிர்ச்சியோடு அருகில் இருந்த சரவணனை கேட்டான். ஆமா சார், எங்க அம்மா இவங்கதான் என்று கூறிவிட்டு, அம்மா அம்மா இங்க பாரு, உன்னை பார்க்க நாம் ஊருக்கு புதுசா வந்த தாசில்தார் வந்திருக்காரு என்றான். கோதாவரி மெதுவாக திரும்பி பார்த்தாள். ராஜு அவளை ஆவலாக பார்த்து கொண்டிருந்தான். மீண்டும் அவளுக்கு அதே சந்தேகம் வர மெதுவாக திரும்பி அவனை உற்று பார்த்தவாறே, தம்பி, நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தது போல இருக்கு, ஆனா சரியா ஞாபகம் வரல. நீங்க நீங்க அம்மா, நான் தான் ராஜு. பக்கத்துல தாழையூத்து தான் எங்க ஊரு. சின்ன வயசுல நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்ப ஐயாவும் நீங்களும் என்னை தூக்கி வச்சு கொஞ்சிருக்கீங்க. என் படிப்பு செலவுக்கு கூட நீங்க பணம் கொடுத்து உதவி இருக்கீங்க என்றான். எனக்கு ஒன்னும் சரியா ஞாபகம் வரலப்பா. ஆனாலும் உன்னை பார்த்தா என் மனசுல ஏதோ ஞாபகம்லாம் வருது. ஆனா அப்படி இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் என்றாள் மெலிதாக. அம்மா, நீங்களும் ஐயாவும் எத்தனையோ பேருக்கு தினம் தினம் உதவி செஞ்சிருக்கீங்க. என்னை போல ஏழை பசங்களுக்கு, அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு படிப்பு கொடுத்துருக்கீங்க, சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, துணிமணிங்க கொடுத்துருக்கீங்க. உங்களால வளர்ந்தவங்க எத்தனையோ பேர், அதுல நானும் ஒருத்தன். அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேம்மா, நான் மறக்க மாட்டேன் என்று அவள் பாதங்களில் விழுந்து வணங்கினான். தம்பி, எழுந்துடுப்பா, எழுந்துடு என அவனை வாரி எடுத்தவள், நீ நல்லா இருக்கணும் தம்பி என்று வாழ்த்தினாள். அனைவரும் அவர்களை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர். டக்கென கண்களை துடைத்து கொண்ட ராஜு சரவணனை திரும்பி பார்த்து, மிஸ்டர் சரவணன், நான் அம்மாவை கொஞ்ச நாள் எங்க வீட்டுல வச்சிட்டு இருக்க ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு நீங்க மறுக்க கூடாது. என்ன சார் இப்படி கேக்குறீங்க? தாராளமா கூட்டிட்டு போங்க என்றான் சரவணன். ஆமா சார், எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை என்றான் வேலுவும். கனகா கீதாவின் அருகில் சென்று, இந்த கிழவிய கூட்டிட்டு போறாராம், தாராளமா கூட்டிட்டு போகட்டும், ஒரு தொல்லை விட்டதுன்னு நிம்மதியா இருக்கலாம் என்றாள் மெலிதாக. ஆமாக்கா, எப்ப பாரு திண்ணையில உட்காந்துக்கிட்டு காப்பியை கொடு சாப்பாடை கொடுன்னு தொல்லை. ஆனா இந்த கிழவி அவர் கூட போகணுமே என்றாள் சந்தேகமாக. அம்மா வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றான் ராஜு கோதாவரியின் கைகளை பிடித்து கொண்டு. அவள் சற்று தயங்கி கொண்டே, தம்பி, என்ன எதுக்குப்பா அங்க கூட்டிட்டு போற? என்னால உனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காதுப்பா. நான் உனக்கு பாரமா தான் இருப்பேன். அதுவும் எனக்கு அங்க யாரையும் பழக்கம் இல்லை. உன்னே எனக்கு சரியா ஞாபகம் வரல. அப்படி இருக்கும் போது, அம்மா நீங்க அங்க வாங்க, அப்புறம் இப்படி பேச மாட்டீங்க. நீங்க சரின்னு சொல்லுங்க, அது போதும். உங்களை நானும் என் மனைவியும் தங்கத்தட்டுல தங்க தயாரா இருக்கோம். நீங்க எங்க வீட்டுக்கு வர்றீங்கன்னா அதை விட பாக்கியம் எனக்கு வேற இல்லம்மா. அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே தலையை ஆட்டினாள் கோதாவரி. அவளை பத்திரமாக காரில் ஏற்றி அமர வைத்து கதவி சாத்திய ராஜு முன்னால் ஏறிக்கொள்ள, அனைவரிடமும் போய் வருகிறேன் என்று கையை ஆட்டிவிட்டு சீட்டில் சாய்ந்தாள் கோதாவரி. கார் பிரென பறந்தது. அடியே கீதா, இந்த கிழவிக்கு வந்த வாழ்வை பாருடி. தாசில்தாரே இதுக்கு காரை திறந்து பவ்யமா இல்ல உள்ள உட்கார வைக்கிறாரு. இங்கே எப்படின்னா இனி அங்க போனதும் இதுக்கு ராஜா வாழ்க்கை தான் போல இருக்கு என்றாள் கனகா. ஆமாக்கா, அவர் என்னவோ இது கிட்ட அப்படி உருகி உருகி பேசுறாரு. அப்படி என்னதான் செஞ்சிருக்கோம் அவருக்கு இது? யாரு கண்டது? அதுதான் புருஷனும் பொண்டாட்டியும் ஊருக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்துருக்காங்களே, அதுல இந்த ஆளும் ஒருத்தரா இருந்திருப்பாரு என்று சினுங்கி கொண்டே உள்ளே சென்றாள் கனகா. கார் வந்து அந்த பங்களா முன்பு நிற்க கடகடவன வாசலுக்கு ஓடி வந்து கதவை திறந்தாள் மேகலா. அவளது சிரித்த அன்பான முகத்தை பார்த்து கொண்டே கீழே இறங்கினாள் கோதாவரி. வாங்கம்மா என்று அவள் கைகளை பற்றி கொண்டு அவளை இறக்கிவிட, அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே, தம்பி இது யாருப்பா என்றாள் கோதாவரி. ஏன் மனைவிதாம்மா, பேரு மணிமேகலை, நாங்க மேகலான்னு கூப்பிடுவோம். அப்படியா, பேருக்கேத்தா போல நல்லா இருக்கா என்று அவள் கன்னத்தை தனது சுருங்கிய கைகளால் லேசாக கிள்ளி முத்தம் கொடுத்தாள். வாங்கம்மா, உள்ள வாங்க, உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். உள்ள வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்றாள் மேகலா. அப்படியா என்று கோதாவரி அவளுடன் செல்ல, வாங்க கோதாவரி அம்மா என்று வாசலில் நின்று அவளை சிரித்தபடி வரவேற்றாள் காவேரி. அவளை பார்த்ததும் பூரித்து போன கோதாவரி, காவேரி நீங்களா? நீங்க எங்க இங்க என்றாள் உற்சாகமாக.
இதுதான் என்னோட மக வீடு. மேகலா தான் என் பொண்ணு. இது என் மருமகன் ராஜு என்றாள் சிரித்து கொண்டு. அப்படியா? ஏ ராசாத்தி, நீதான் காவேரியோட பொண்ணா? உன்னை பத்தியும் தம்பிய பத்தியும் காவேரி நிறைய சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் உங்களை மனசுக்குள்ள பாராட்டுவேன். நீங்க நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போனாலும் பெத்த தாய இவ்வளவு பத்திரமா சந்தோஷமா பாத்துக்கிறியம்மா. நீ நல்லா இருக்கணும். சொந்த மகன்களே பெத்தவளை பாரமா நினைக்கிற இந்த காலத்துல ஒரு மருமகனா இருந்து நீ இப்படி உன் மாமியார தாங்குறியப்பா. நீதான் புள்ள என்று ராஜுவை அணைத்து கொண்டாள். அம்மா, நான் சொன்னேன் இல்ல, அங்க வந்துட்டா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. உங்களுக்கு இங்க போர் அடிக்காம இருக்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பார்த்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு. பாருங்க, அவங்க இவங்க தான். நான் சொன்னது இப்ப சரியா போச்சா என்று சிரித்தான் ராஜு. ரொம்ப சந்தோஷம்பா. கொஞ்ச நாள் தான் நான் காவேரி கூட பழகினேன். ஆனாலும் அதுவே என்ன அவங்க கூட ரொம்ப இணைச்சிடுச்சு என்றால் மகிழ்ச்சியாக. என்ன கோதாவரி அம்மா, எனக்கும் உங்க வயசுதான் இருக்கும். என்ன போய் வாங்க போங்கன்னு வா பொண்ணே கூப்பிடுங்க என்றாள் காவேரி. அப்ப நீயும் என்ன வா பொண்ணே கூப்பிடு காவேரி என்றால் சிரித்து கொண்டு. சரி கோதாவரி, நீ என் ரூம்லயே என் கூட தங்கிக்க, நான் உனக்கு என்று காவேரி அவளாக பேசிக்கொண்டே போக, சரி சரி, இப்பவே எல்லா கதையும் பேசிட்டா எப்படி? ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் உள்ள வந்து முதல்ல நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு அப்புறமா உட்காந்து உங்க இஷ்டம் போல பேசுங்க என்று சிரித்து கொண்டே கோதாவரியை அணைத்தபடி உள்ளே அழைத்து சென்றாள் மேகலா. ஆமா ஆமா என்று ராஜும் அவளது பையெடுத்து கொண்டு உள்ளே செல்ல காவேரியும் சிரித்து கொண்டே அவர்களுடன் சென்றாள். மேகலா கேட்டு கேட்டு கோதாவரிக்கு உணவு பரிமாற ராஜுவும் அம்மாவுக்கு இதை பரிமாறு அதை பரிமாறு என்று கூறிக்கொண்டிருந்தான். தனது தோழியுடன் அமர்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு அந்த விருந்து சாப்பாட்டை சாப்பிட்ட கோதாவரிக்கு வயிறுடன் சேர்ந்து மனதும் நிரம்பியது. வாழ்வில் தான் மீண்டும் இப்படியொரு ஆனந்தத்தை அடைவோமா என்று வாடியிருந்த அந்த மனதில் இப்பொழுது வருண பகவான் கருணை பொழிந்து மழையை கொட்டியது போல் அவர்கள் அன்பு மழையில் அவள் நனைந்து கொண்டிருந்தாள். சாப்பிட்டு முடித்ததும் அங்கிருந்த ஒரு அறைக்கு அழைத்து சென்றான் ராஜு. அம்மா, இதுதான் இனிமே உங்க ரூம். எங்க அத்தையும் உங்க கூட இருப்பாங்க. அதோ அந்த கட்டில் அவங்களுக்கு, இது உங்களுக்கு என்று காட்டினான். அந்த பெரிய ஏசி அறையில் ஜன்னல் ஓரம் ஒரு கட்டிலும் மற்றொரு ஜன்னல் ஓரம் மற்றொரு கட்டிலும் போடப்பட்டிருந்தது. அதில் மெத்தென்ற குஷன் மெத்திகளும் இருந்தன. ஒரு புறம் சிறிய டேபிள் போட்டிருக்க அதில் ராமாயணம், பகவத்கீதை, திருவாசகம் அனைத்தும் சீராக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அதன் அருகே ஒரு கண்ணாடி ஜக்கில் சுத்தமான தண்ணீர் வைக்கப்பட்டு அருகில் கிளாஸ் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்த கபோர்டை திறந்து அதில் கோதாவரியின் பையை வைத்த ராஜு, அம்மா, இனிமேல் உங்க துணிய நீங்க இங்கே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதனா வேணும்னா என்கிட்ட தயங்காம கேளுங்க. அடுத்த நிமிஷமே வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வீட்டுல இல்லைனா மேகலா கிட்ட கேளுங்க, சரியா என்றான். சரிப்பா என்றவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே மெதுவாக தலையை ஆட்டினாள் கோதாவரி. சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று வெளியே சென்றான். அவனை அன்போடு பார்த்து கொண்டே கட்டிலில் அமர்ந்தாள் கோதாவரி. அவள் மனதில் தன் மீது இவ்வளவு அன்பு செலுத்தும் ராஜு யாராக இருக்கும் என்ற கேள்வி ஒரு ஓரம் ஓடிக்கொண்டிருந்தது. 1 மாதம் சென்றது. கோதாவரி அந்த வீட்டில் ராணியாகவே மாறினாள். காவேரி, மேகலா, ராஜு மூவரும் அவளை அன்போடு தங்க தட்டில் தாங்க தினமும் குளித்து முடித்துவிட்டு மேகலா கொடுக்கும் அன்பான அறுசுவையான உணவை சாப்பிட்டு தனது தோழியுடன் கோவிலுக்கு செல்வதும், மாலை இருவரும் அமர்ந்து கொண்டு மாறி மாறி ஒருவர் படிக்க ஒருவர் கேட்க என்று திருவாசகம், ராமாயணம், பகவத்கீதை என்று படிப்பதும், ஒவ்வொரு நாள் தோட்டத்தில் இருக்கும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி சென்று விடுவதும், அங்கே செடிகளில் இருக்கும் அழகிய மலர்களை பறித்து மேகலாவிற்கு கட்டி கொடுப்பதும் என சந்தோஷமாக இருந்தாள். வாரம் ஒரு முறை ராஜு அனைவரையும் எங்கேயாவது கோவில், சினிமா என்று காரில் அழைத்து கொண்டு போக அப்பொழுதெல்லாம் சிறு பிள்ளையாக மாறி சிரித்து கொண்டும் வேடிக்கை பார்த்து கொண்டும் இன்பமாக இருந்த கோதாவரிக்கு தனது மகன்களின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமே தோன்றாமல் இருந்தது. அவர்களும் தங்களுடைய தாயை வந்து பார்க்க வேண்டும் என்று கூட எண்ணம் இல்லாமல் தொல்லை விட்டால் போதும் என்று இருப்பது போல் இருந்தனர். அந்த நரகத்தை பற்றி கவலைப்படாமல் ராஜு, மேகலா, காவேரி அன்பில் முழுவதும் மூழ்கி போய் இருந்தாள் கோதாவரி. இப்படியே நாட்கள் இன்பமாக செல்ல அன்று காலை எழுந்து வந்த கோதாவரி திடுக்கிட்டு போனாள். அவளது பெட்டி ஹாலில் வைக்கப்பட்டிருந்தது.
டேபிள் மேல் அவளது சிறிய பையில் பணத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான் ராஜு. உள்ளிருந்து ஏதோ பொட்டலங்கள் கொண்டு வந்து டீபாய் மேல் வைத்தாள் மேகலா. என்ன இது? என் பெட்டி பையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ராஜு கூட என் பையில பணத்தை வைக்கிறானே. ஒருவேளை என்னை கொண்டு போய் ஊர்ல விட போறாங்களா? கடவுளே, திரும்ப அந்த நரகத்துக்கு நான் போகணுமா? அந்த அன்பு இல்லாதவங்க முகத்துல முழிக்கணுமா? மரியாதை இல்லாம அவங்க போடுற சாப்பாடு சாப்பிடணுமா? இங்க என் மேகலா என்னை பெத்த பொண்ணு போல எப்படி கவனிச்சுக்கிட்டா? என் வயிற்றுல பிறக்காத பிள்ளையா என் ராஜு என்னை எப்படி தாங்கனா? கொஞ்ச நாள் பழகினாலும் என் உயிர் தோழியாயிட்டேன் காவேரி எப்படி என் மேல பாசமா இருந்தா? இனிமே இவங்க அன்புலாம் நான் தொலைக்க போறேனா? முடியாது, முடியாது. எனக்கு சாப்பாடு கூட வேண்டாம். இவங்க அன்பு இருந்தா அது போதும். இந்த வீட்லயே ஒரு மூலையில நாயை போல இருந்துட்டு போயிடுறேன் என்று துடித்தாள். அவள் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. சற்று நேரத்தில் சலிப்புற்றவளாய், அது எப்படி முடியும்? இது என் பொண்ணு வீடா இல்லை என் பையன் வீடா? ஏதோ நானும் எங்க வீட்டுக்காரோம் எப்போவோ இந்த பிள்ளைக்கு செஞ்ச உதவிக்காக இவ அதை மறக்காம அந்த நன்றிக்காக கொஞ்ச நாள் என்னை கூட்டிட்டு வந்து வச்சு பார்த்துக்கிட்டான். இது அப்படியே நிலைச்சிருக்கணும்னு நினைக்கிறது என்ன நியாயம்? நமக்கு சொந்தம் அந்த நரகம்தான். அங்கதான் நம்ம போய் ஆகணும் என்று மெதுவாக சோர்ந்து அங்கு வந்து அமர்ந்தாள். அவளை பார்த்த ராஜு, அம்மா, என்னம்மா? ஏன் கண்ணுல தண்ணி? என்னாச்சு? அழறீங்களா என்று பதறிக்கொண்டு அவள் அருகில் வந்தான். அம்மா, என்னம்மா என்று மேகலாவும் பதற காவேரியும் உள்ளிருந்து ஓடி வந்து, என்ன கோதாவரி, ஏன் அழற என்று அவள் கைகளை பற்றி கொண்டாள். இனிமே எனக்கு உன் அன்பு கிடைக்காது, மேகலாவோட பாசம் கிடைக்காது. இதோ என் பிள்ளையா இருந்து என்னை தாங்க நானே என் ராஜு, இவனோட அரவணைப்பு கிடைக்காது. நான் போறேன் காவேரி, நான் போறேன். உங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி இருக்க போறேன்னு தான் எனக்கு தெரியல என்று ஓவென கதறினாள். மூவரும் அதிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கோதாவரி, என்ன சொல்ற? எங்களை விட்டுட்டு நீ போறியா? எங்க என்றாள் காவேரி. எங்க வீட்டுக்கு தான், இல்ல அந்த நரகத்துக்கு தான் என்றாள் விம்மிக் கொண்டு. யாரு சொன்னது என்று மேகலா பதற, யாரு சொல்லணும், எனக்கே தெரிஞ்சு போச்சு. தோ என் பெட்டியெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களே, ராஜு கூட என் பையில காசெல்லாம் எடுத்து வைக்கிறான் என்று கையை காட்டினாள் கோதாவரி. அதை பார்த்து மூவரும் கலகலவென சிரிக்க கோதாவரிக்கு ஒன்றும் புரியவில்லை. அம்மா, இதை பார்த்துதான் இப்படி அழறீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். அம்மா, இது நீங்க உங்க வீட்டுக்கு போறதுக்காக எடுத்து வைக்கல. அத்தை கூட நீங்க காசி ராமேஸ்வரன்னு போறீங்க. அதுக்குதான் உங்களுக்காக புது புடவைங்க, ஸ்வெட்டரு, ஸ்கார்ஃபு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நானும் மேகலாவும் அதெல்லாம் உங்க பெட்டியில எடுத்து வச்சிட்டு இருந்தோம். வழிய நீங்க சாப்பிட பலகாரம் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தா மேகலா. உங்க செலவுக்கு பணத்தை உங்க பையில வச்சிட்டு இருந்தேன் என்றான் ராஜு சிரித்து கொண்டு. கோதாவரி திருவென விழிக்க, ஆமா கோதாவரி, ராஜுவோட ஃப்ரெண்டு நம்மள போல வயசானவங்களெல்லாம் காசி ராமேஸ்வரன்னு புண்ணியஸ்தலத்துக்கெல்லாம் ஒரு டூர் போல கூட்டிட்டு போறாராம். ராஜுவும் அவர் கூட நம்மள அனுப்ப பணம் கட்டியிருக்காரு. நானும் நீயும் அங்கதான் கிளம்புறோம். நேத்து தான் வந்து என்கிட்ட விஷயத்த சொல்லிச்சு ராஜு தம்பி. நீ நல்லா தூங்கிட்டு இருந்ததால உன்னை எழுப்பி சொல்லல, காலையில சொல்லிக்கலான்னு விட்டுட்டோம். இதோ பாரு, நான் கூட என் பெட்டியை ரெடி பண்ணிட்டேன். உனக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு தான் மணிமேகலாவே உன் பெட்டியை எல்லாம் எடுத்து வச்சுட்டா. போய் சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்பு என்றாள் காவேரி சிரித்து கொண்டு. கோதாவரி அதிர்ந்து ராஜுவின் கைகளை பற்றி கொண்டாள். தம்பி, எனக்கு எப்ப இருந்தோ காசி ராமேஸ்வரம் எல்லாம் போகணும்னு ரொம்ப ஆசை. எங்க வீட்டுக்காரர்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். அவரும் பசங்கள் எல்லாம் வளரட்டும், கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அந்த ஆசை நிறைவேறத்துக்குள்ள அவரு போய் சேர்ந்துட்டாரு. என் பிள்ளைங்களை கேட்க பயமா இருக்கும். பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு கூட கார்ல கூட்டிட்டு போகவே என்ன மூஞ்சி காட்டுவாங்க. அவங்க கிட்ட நான் எப்படி இதெல்லாம் கேட்கறதுன்னு அமைதியா இருந்துட்டேன். ஆனா நீ ஆசையை நிறைவேற்றுற. இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. இப்படி என்ன பெத்த தாயாட்டம் பார்த்து பார்த்து கவனிக்கிறியே, நீ யாரு? நீ ஏன் எனக்கு இவ்வளவு செய்யற என்றாள் உணர்ச்சி ததும்ப. நீங்க எனக்கு இந்த கையால சாப்பாடு போட்டவங்க. உங்க அன்பு கையால பாசமா நீங்க ஊட்டின சாப்பாடை சாப்பிட்டவம்மா நானு. இந்த சிட்டு என்றான் குரல் கம்ம. கோதாவரியின் முகம் பிரகாசமானது. எனது, ஏன் சிட்டுவா?
ஏன் சிட்டுவா? நான் அப்பவே நினைச்சேன், உன்னை பார்க்கும் போதே இவ என் சிட்டுவா இருப்பானோன்னு நினைச்சேன். ஆனா அவன் தான் என்னை மறந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டானே. இனி அவன் எங்கிருந்து வரப்போறான்னு தான் நான் அமைதியா இருந்துட்டேன். அம்மா, நான் உங்களை மறந்துட்டு போகலாமா? அன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட சூழ்நிலை அன்போட எனக்கு அன்னமிட்டு உங்ககிட்ட கூட சொல்லிக்காம இந்த ஊரை விட்டு போக வச்சிடுச்சு. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, எங்க அம்மா இல்லாம எங்க அப்பா அரவணைப்புல வளர்ந்துட்டு இருந்த எனக்கு அவரும் ஆக்சிடென்ட்ல போனதும் எங்க சித்தப்பா என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஆனா எங்க சித்தி என்னை படாத படுபடுத்திட்டாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டுல இருந்த நீங்க என்ன அரவணைச்சிங்க. உங்க வீட்டு பிள்ளையா என் மேல பாசம் காட்டினீங்க. உங்க பசங்க கூட எனக்கும் சாப்பாடு போட்டீங்க. என்ன ஆசையா சிட்டுன்னு கூப்பிடுவீங்க. ஐயா எங்க சித்தப்பா கிட்ட சண்டை போட்டு என்னை படிக்க வைக்க ஏற்பாடு பண்ணாரு. அவரே எனக்கு ஃபீஸும் கட்டினாரு. அதனாலலாம் எங்க சித்தப்பாவும் சித்தியும் உங்க மேலையும் ஐயா மேலையும் கோவமா இருந்தாங்க. என்ன உங்க வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு அடிப்பாங்க. அப்ப கூட நான் அவங்கள பார்க்க ஓடி வந்துடுவேன். அப்பதான் நீங்க இனிமே அங்க போகாத, எங்க கூடவே இருந்துடுன்னு சொன்னீங்க. நானும் சரிம்மா, உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு உங்க வீட்டிலே இருந்தேன். ஆமாப்பா, அன்னைக்கு ராத்திரி உங்க சித்திக்காரி வந்து உன்னை அப்படி அடிச்சு இழுத்துட்டு போனா. என் கொலையே நடுங்கி போயிடுச்சு. நான் எதனா தடுத்தா அவ உன்னை இன்னும் சித்திரவதை பண்ணுவாளே. காலையில இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நானும் அவரும் யோசிச்சுட்டே படுத்தோம். காலையில எழுந்து பார்த்தா உன்னை காணும். நீ ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு ஓடிட்டேன்னு சொன்னாங்க. என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணிச்சிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டானே, எனக்கு பண்ண சத்தியத்தை மீறி போயிட்டானேன்னு நான் துடிச்சிட்டேன். உன் மேல எனக்கு கோவமா இருந்தாலும் போக போக அந்த கோவம் மறந்துருச்சு. ஆமா, நீ ஏன் அன்னைக்கு ஓடிட்டுச்சிட்டு? அன்னைக்கு என்ன நடந்தது? எங்க சித்தாப்பாவும் சித்தியும் என் மேல பாசமெல்லாம் என்னை இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கலன்னு அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டம்மா. எங்க அப்பா இறந்ததும் அவருக்கு வர வேண்டிய பணம் வர்ற வரைக்கும் அவங்க என்னை காட்டி அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன மில்லுல கூலி வேலைக்கு அனுப்ப திட்டம் போட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் எனக்கு படிப்புனா உசுருன்னு. நான் படிக்கணும்னு அடம் பிடிச்சா பேசாம சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொன்னுலாம். இவன் நாளைக்கு வளர்ந்து வந்து எங்க அப்பா பணத்தை கொண்டான்னா என்ன செய்யறதுன்னு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் நான் ரொம்ப பயந்துட்டேன். உங்ககிட்ட வந்து சொன்னா அதனால அவங்க உங்களை இன்னும் விரோதமா நினைப்பாங்க, உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. அதனால தான் யாருக்கும் சொல்லாம நான் ஊரை விட்டு ஓடிட்டேன். டவுன்ல போய் எங்க மாமாக்கு ஃபோன் போட்டு அழுதேன். அவர் அங்கேயே இரு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அங்க வந்து என்னை கூட்டிட்டு போனாரு. அவரு தான் என்னை படிக்க வச்சாரு. இவங்க தான் எங்க அத்தை. என்னை புள்ள போல பார்த்துக்கிட்டாங்க. உங்ககிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேனே, ஞாபகம் இருக்கா? நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி உங்களை நான் பார்த்துப்பேன்னு சொல்லுவேனே. ஆமாப்பா, ஆமா. அதே போல நான் படிச்சு தாசில்தாரானம்மா. எங்க மாமா பொண்ணையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். என் மேகலாவை என் கையில பிடிச்சி கொடுத்துட்டு எங்க மாமாவும் போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு நானே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு உங்களை பார்க்கணும், உங்க மடியில சாஞ்சி நடந்ததெல்லாம் சொல்லி அழணும்னு ஏங்கினேன். ஆனா உங்ககிட்ட சொல்லாம போயிட்ட என்ன நீங்க மன்னிப்பீங்களா? என் மேல உயிரே வச்சிட்டு இருந்த நீங்க என்னை ஏத்துப்பீங்களான்னு பயமா இருந்தது. அதனால தான் நான் தயங்கிக்கிட்டு இருந்தேன். இங்க வந்து அடிக்கடி உங்களை யாருக்கும் தெரியாம பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்க அத்தை கிட்ட சொல்லி கோவில்ல உங்க கூட பேச சொன்னது நான் தான், உங்க கூட பழக சொன்னது நான் தான். அப்பதான் நீங்க அந்த வீட்டுல படுற அவஸ்தைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நேரம் பார்த்து உங்களை கூட்டிட்டு வந்துடணும்னு தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது நடந்துருச்சு. நான் அப்பவே சிட்டுன்னு சொல்லியிருந்தா என் மேல இருந்த கோவத்துல நீங்க என் கூட வரமாட்டீங்களோன்னு தாம்மா நான் சொல்லல என்றான். என் ராசா தங்கம், உன் மேல எனக்கு என்னடா கோவம் இருக்க போகுது? நீ என் வயிற்றுல தான் பிறக்கல. மற்றபடி உன்னை நான் என் குழந்தை போலதான் பார்த்துக்கிட்டேன். பெத்த பிள்ளைங்களை கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்து அவங்களுக்கு சொத்து வச்சுட்டு போனாரு அவங்க அப்பா. அப்ப கூட அது பத்தாம அவர் பண்ண தானத்தையும் தர்மத்தையும் கேவலமா பேசி அவர் வீணா செலவு பண்ணிட்டாருன்னு திட்டி தீர்க்கிறாங்க என் பிள்ளைங்க. ஆனா இந்த கையால சாப்பிட்ட பாசத்துக்காகவும் உன் மேல காட்ட அன்புக்காகவும் நீ எங்களை இன்னும் மறக்காம, அந்த நன்றிய மறக்காம என்னை அந்த நரகத்துல இருந்து காப்பாத்தி உன் கூட கொண்டு வந்து வச்சிருக்க. உன்னை நான் என் வயிற்றுல சுமக்கலையேன்னு தவிக்கிறேன்ப்பா என்று அவனை கட்டி கொண்டு கதறினாள்.
அதனால என்ன கோதாவரி, இப்ப அவன் உன் புள்ள தானே, அப்படியே நினைச்சுக்கோ என்றாள் காவேரி சிரித்து கொண்டு. அம்மா சொல்றதுதான் சரி, இனிமே இது உங்க வீடுமா, நீங்க எங்களை விட்டு எங்கேயும் போகக்கூடாது என்றாள் மேகலா. ஆமாம்மா என்றாள் மடியில் தலையை வைத்துக் கொண்டான் ராஜு. போக மாட்டேன் கண்ணுங்களா, போக மாட்டேன். இந்த வீட்டுல ஒரு நாயா ஒரு மூலையில இருந்துட்டு போவேனே தவிர அந்த அன்பு இல்லாத நரகத்துக்கு நான் போகவே மாட்டேன். அம்மா, நீங்க நாயா? இல்லம்மா, எனக்கு அன்னமிட்ட இந்த கைய நான் எப்போ யார்கிட்டயும் கையேந்து விட மாட்டேன். நீங்க எப்போ மகாராணி தாம்மா. எங்க அன்பு ராஜ்யத்துல நீங்க உங்க பாசத்தால எங்களை ஆட்சி செய்யுங்க என்றான் ராஜு. அவனை வாரி அணைத்தாள் கோதாவரி. மேகலாவும் காவேரியும் அவர்களை பார்த்து உள்ள மகிழ்ந்தனர். இத்துடன் அன்னமிட்ட கை கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.